வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். மதுரை சித்திரை திருவிழா, கள்ளழகர், இதெல்லாம் பத்தி நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வரலாறு என்ன? பல வருஷமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்ன? இது எல்லாம் தான் இந்த தொகுப்புல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஏன்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். மதுரையில ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை இருக்கு. அதான் மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு அழகர் கோவிச்சுக்கிட்டு வைகை ஆத்த கடக்க மறுத்து திரும்பி போயிட்டாரு அப்படிங்கிற அந்த கதை. ஆனா இது நிஜமாவே உண்மையா? வரலாற்று சான்றுகள் படி பார்த்தா இது முற்றிலுமா ஒரு கட்டுக்கதை, வாய்ப்பே இல்ல. அப்போ உண்மையான காரணம் என்ன? அதை நாம உள்ள போக போக தெரிஞ்சுக்குவோம். இந்த வரலாற்று பயணத்துல நாம முக்கியமா 6 விஷயங்களை பார்க்க போறோம். 1, கள்ளழகர் பெயருக்கான உண்மை. 2, புனிதமான நூபுர கங்கை. 3, ஃபேமஸான அழகர் தோசை. 4, 18 கேரள மந்திரவாதிகள். 5, சித்திரை திருவிழாவின் உண்மையான நோக்கம். அப்புறம் 6, 2 பெரிய மரபுகளை இணைத்த விதம். இத ஒண்ணு பின்னாடி ஒன்னா பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டமான திருவிழாவோட முழு பிக்சரும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். முதல் பகுதி, கள்ளழகர் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். கள்ளன் அப்படின்னா உடனே நிஜமான திருடன்னு நினைச்சிடாதீங்க. ஆழ்வார்கள் பாடிய பாசுரத்துல அழகரை வஞ்ச கள்வன் அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. அதாவது பக்தர்களோட நெஞ்சத்தை, அவங்களோட மனச தன் அழகால திருடுற கள்வன். அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த பேர் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. உள்ளூர் கள்ளர் சமுதாய மக்கள் அழகரை தங்களோட குலதெய்வமா வழிபடுறாங்க. திருவிழாவில் அவங்க அழகர் மாதிரியே வேடங்கள் போட்டு ரொம்ப பக்தியோட கொண்டாடுறதுனாலையும் அவருக்கு கள்ளழகர் அப்படிங்கிற பேர் நிலைச்சு நிற்குது. சரி, அப்படியே அடுத்த பகுதிக்கு போவோம். நூபுர கங்கையோட மகிமை, இந்த இடத்தோட ஸ்பெஷலான தீர்த்தம் பத்தி பார்க்கலாம். இந்த தீர்த்தத்தோட புராண பின்னணி கேட்டீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. சத்திய யுகத்துல பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தப்போ அவரோட ஒரு பாதம் பிரம்மலோகம் வரைக்கும் போச்சு. அப்போ பிரம்மா தன்னோட கையில இருந்த புனித நீரால அந்த பாதத்துக்கு பூஜை பண்ணாரு. அந்த தண்ணீர் பெருமாளோட கால் சிலம்புல, அதாவது நூபுரத்துல பட்டு பூமியில விழுந்து தெரிச்சு ஓடுச்சு. அதுதான் கங்கையை விட புனிதமான இந்த நூபுர கங்கை. ஒரு பெரிய மித்தலாஜிக்கல் வண்டர் அது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வெறும் புராண கதை மட்டும் கிடையாது. இந்த நீர்ல நிஜமாவே ஏகப்பட்ட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அபரிமிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இத சும்மா சொல்லலங்க. அகஸ்திய 400 அப்படிங்கிற ஒரு பழமையான மருத்துவ நூல்லையே தெளிவா சொல்லியிருக்காங்க. 3வது பகுதி, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அழகர் தோசை. திருப்பதி லட்டு மாதிரி இங்க எப்படி இந்த தோசை இவ்வளவு ஸ்பெஷல்னு பார்க்கலாம். 1.75 என்னடா அந்த நம்பர்னு பாக்குறீங்களா? சாயங்கால நேரத்துல நடக்கிற நித்யானுசந்தானம் பூஜையில சுமார் 1.25 கிலோ, ஆமாங்க 1.25 கிலோ எடையுள்ள பிரம்மாண்டமான ஒரே தோசைய பெருமாளுக்கு நைவேத்தியமா படைக்கிறாங்க. வேற எந்த திவ்ய தேசத்திலையும் இப்படி ஒரு வழக்கம் கிடையவே கிடையாது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரம்மாண்டமான தோசைய சாதாரண இரும்பு கல்லுல சுட மாட்டாங்க. தங்கம், வெள்ளி, பித்தளைன்னு சாமி சிலைகள் செய்ய யூஸ் பண்ற அந்த ஐம்பொன்னால செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான கல்லுல தான் இதை சுடுறாங்க. சாதாரண ஒரு விஷயத்த கூட இங்க எப்படி ஒரு புனிதமான லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. 4வது பகுதி, 18 கேரள மந்திரவாதிகள். இது ரொம்பவே த்ரில்லிங்கான, கொஞ்சம் மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு கதை. ஒரு காலத்துல கேரளாவை ஆண்ட ஒரு மன்னன் அழகரோட சக்தியையும் அழகையும் பார்த்து மயங்கி அதை எப்படியாவது தன் நாட்டுக்கு கொண்டு வரணும்னு 18 மந்திரவாதிகள் அனுப்புனான். அவங்க யாருக்கும் தெரியாம பலிபீடங்கள்ல ஒளிஞ்சிருந்து அழகரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்ச ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசியில வசமா மாட்டிக்கிட்டாங்க. அழகரோட பிரசாதத்தை சாப்பிட்டதும் அவங்க மனசு மாறி தப்பு செஞ்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணி, நாங்க இங்கேயே பிராணத்தியாகம் பண்ணி உன்னை விட்டு பிரியாம காவலர்களா இருக்கோன்னு வேண்டி அந்த 18 படிகள்லயே தங்கிட்டாங்க. அந்த 18 பேரோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்துதான் இன்னைக்கு 18ஆம் படி கருப்பசாமியா அந்த ராஜகோபுர படிகளை காத்துட்டு வராரு. தினமும் ராத்திரி பூஜை முடிஞ்சதும் அழகருக்கு படைக்கப்படுற பிரசாதங்கள் இவருக்கும் படைக்கப்படுது. அந்த பகுதி மக்களோட நம்பிக்கையான காவல் தெய்வமாவும் நியாயம் தீர்க்கும் தெய்வமாவும் இவரு தான் கம்பீரமா நின்னுட்டு இருக்காரு. 5வது பகுதி, சித்திரை திருவிழாவோட உண்மையான வரலாறு. ஆரம்பத்துல நாம ஒரு கோப்பு கதையை பத்தி பேசணும்ல, அந்த கட்டுக்கதையை முழுமையா உடைக்க வேண்டிய நேரம் அது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழகர் ஆத்துல இறங்குறது மீனாட்சி கல்யாணத்துக்கு போறதுக்காகவோ கோவிச்சுட்டு திரும்புறதுக்காகவோ கிடையவே கிடையாது. நிஜம் என்னன்னா, சுதபஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் துர்வாசரால் சபிக்கப்பட்டு ஒரு தவளையா, அதாவது மண்டூக முனிவரா வைகை ஆற்றுல தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து முக்தி அளிக்கிறதுக்காக தான் அழகர் மதுரைக்கே வராரு. இதுதான் புராணங்களும் வரலாற்று சான்றுகளும் சொல்ற அப்பட்டமான உண்மை.
இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் எதிர் சேவை. முன்னொரு காலத்துல பாண்டிய மன்னர் மலையத்வஜர் அழகருக்கு பின்னாடி நின்னு விசிறி வீசிட்டு வந்தாரு. அப்போ மன்னர் தன்னோட தரிசனத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அழகர் தன் முகத்தை முன்னாடி ஒரு பிம்பமா காட்டினாரு. இத பார்த்த மன்னர் உடனே அவருக்கு நேர் எதிர நின்னு விசிறி வீச ஆரம்பிச்சாரு. இப்போ நாம ஏத பத்தி பேசுறோம்னா, இன்னைக்கு வரைக்கும் திருவிழாவுல பக்தர்கள் அழகருக்கு விசிறி வீசுற அந்த பழக்கம் இந்த பாண்டிய மன்னரோட மரபை பின்பற்றி வந்ததுதான். 6வது மற்றும் கடைசி பகுதி 2 பெரிய மரபுகளை ஒன்றிணைத்த விதம். எப்படி ஒரு மன்னரோட அரசியல் ராஜதந்திரம் மதுரையோட ஆன்மீக வரலாற்றையே மாத்துச்சுன்னு பார்க்கலாம். வரலாற்று காலக்கோடு எடுத்துக்கிட்டோம்னா, பாண்டிய மன்னர்கள் காலத்துல மீனாட்சி அம்மன் திருவிழா மாசி மாசத்துலயும் அழகர் திருவிழா சித்திரையில தனியாவும் நடந்துட்டு இருந்துச்சு. திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வந்தப்போ இதுல ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் செஞ்சாரு. சைவ மற்றும் வைணவ மக்களுக்கு இடையில இருந்த சின்ன சின்ன பேதங்களை நீக்கி எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக மாசி மாசம் நடந்த மீனாட்சி திருவிழாவை சித்திரைக்கு மாத்திட்டாரு. தேரோட்டம் முடிஞ்சதும் அழகர் வர்ற மாதிரி 2 திருவிழாலையும் மர்ஜ் பண்ணிட்டாரு. அதோட ரிசல்ட் தான் நாம இன்னைக்கு பிரம்மாண்டமா கொண்டாடுற சித்திரை திருவிழா. இந்த திருவிழாவுல காணப்போக்குல நடந்த இன்னொரு ஆச்சரியமான மாற்றம் என்ன தெரியுமா? அழகர் ஆத்துல இறங்கும் போது என்ன கலர் பட்டு உடுத்துவார்னு முன்னாடி எல்லாம் ஒரு பெட்டியில இருந்து கண்ணை மூடிட்டு குலுக்கி எடுப்பாங்க. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முறை அழகர் சிவப்பு பட்டு உடுத்தி இறங்கியப்போ ஆழ்வார்புரம் பகுதியில ஒரு பெரிய தீ விபத்து நடந்துச்சு. மக்கள் இதை ரொம்ப அவசகுணமா நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய வழக்கத்தையே மாத்திட்டு எப்பவுமே சாந்தத்தை குறிக்கிற வெள்ளை பட்டும் செழிப்பு குறிக்கிற பச்சை பட்டும் உடுத்துற வழக்கத்தை பெர்மனண்டா கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க, நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்பாராத வரலாற்று விபத்துகளும் மன்னர்களோட அரசியல் வியூகங்களும் இன்னைக்கு நாம இவ்ளோ பக்தியோட கொண்டாடுற புனிதமான மரபுகளை எப்படி ஷேப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? இந்த திருவிழா வெறும் சாமி கும்பிடுறது மட்டும் கிடையாது. இது பல யுகங்கள், பல மன்னர்கள், அப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்னா கலந்த ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு புது